40 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆர்எஸ்எஸ்ஐ மக்களிடத்தில் தோலுரித்து காட்ட வேண்டிய தேவை உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை. ஆர்எஸ்எஸ் என்கிற நாற்றங்காலில் வளர்ந்து நிற்கிற ஒரு மாமரம், பெரிய மரம், நச்சு மரம். ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் பெரியார் திடல், திராவிடர் கழகம் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் குறித்த விவரங்களை திரட்டி அடுத்தடுத்த தலைமுறைக்கு சமர்ப்பித்துக் கொண்டே ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நிறைவு கூறுவது என்னுடைய கடமையாக. நம்முடைய இந்தியா சைனா வார் நடத்தும் பொழுது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பங்கை நாம பார்க்கணும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில ராஜ்காட்ல நடக்கக்கூடிய ஒரு பெரேடுக்கு இந்தியா சைனா வார் முடிந்த பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அழைப்பு கொடுத்தார். இந்தியா சைனா வார்ல நீங்க முன்னாடி இருந்து களத்துல வேலை செஞ்சீங்க, நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இந்தியா முழுவதும் ஹெல்ப் பண்ணீங்க. அதனால இந்த பெரேட்ல ஆர்எஸ்எஸ் ஒரு கண்டிஜென்ட் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அழைத்தார்களா இல்லையா என்பதை காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்தி சொல்லட்டும். நேரு அவர்கள் அழைத்தார், ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு வாங்க. இந்தியா முழுவதுமே ஆர்எஸ்எஸ் இயக்கம் அனைத்து மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கடல் தாண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு கிளையை ஓபன் பண்ணிட்டு ஒரு கொடியை நட்டுட்டு 4 தொண்டனை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் பேர்ல கட்சி நடத்திக்கிட்டு நீங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்க. இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் உங்க கட்சியினுடைய தொண்டனை விட 1000 மடங்கு பெரியது. ஆஸ்திரேலியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, ஐரோப்பியாவிலிருந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரங்கள் முழு நேரமாக உலகம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் உலகம் முழுவதுமே இந்தியாவுடைய கலாச்சாரத்தை, இந்தியாவுடைய கொள்கையை எடுத்து போயிட்டு இருக்காங்க. என்ன ஆர்எஸ்எஸ் உங்க குக்கிராமத்தில் ஒரு லெட்டர் பேட்ல நீங்க 4 பேர் துண்டு போட்டுக்கிட்டு பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு 4 தொண்டனை வச்சுட்டு ஒரு கொடி ஏற்றிக்கிட்டு கட்சியில் நினைச்சிட்டு இருக்கீங்களா? 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகிறது. 96 ஆண்டுகள் முடிந்து 1925 ஆரம்பிக்கப்பட்டது. 2025 வரும்போது 100 ஆண்டு. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அந்த தலைவர்களுக்கு கேட்க என்ன ஏதோ லெட்டர் பேட் நினைச்சு ஆர்எஸ்எஸ் யாரோ லெட்டர் பேடை போட்டு அது 2 பேர் கையெழுத்து போட்டுறாங்க. அந்த இயக்கத்தினுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது சகோதரர்களே. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வடகிழக்குல இருந்து நீங்க போய் பார்க்கணும். நம்ம தான் கும்முடி பூண்டியை தாண்ட மாட்டோம். கும்முடி பூண்டியே தாண்டாம இந்த பார்டருக்குள்ளே உட்காந்து நாங்க தான் பேசுற அரசியல் கட்சி. நீங்க ஓகேனா ட்ரெயின் டிக்கெட் போட்டு நான் கொடுக்குறேன், நானே பர்சனலா அனுப்பிடுறேன். ஆர்எஸ்எஸ் பணி வடகிழக்கு மாநிலம் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் போய் பார்க்கணும், அசாம்ல போய் பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் பணி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் பார்க்கணும். 89, 90, 91 எத்தனை பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் இழந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். ஆர்எஸ்எஸ் பணி ட்ரைபல் செட்டில்மெண்ட், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ட்ரைபல்குள்ள காட்டுக்குள்ள அரசு செல்லாத இடத்துல ஆர்எஸ்எஸ் சென்று பிரச்சாரம் எப்படி வேலை செய்யறாங்க. அதனால இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சும்மா இங்க உட்கார்ந்து லெட்டர் பேடு கட்சிகள்லாம் என்ன நாம செய்யறோம்னே தெரியல. உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ். எத்தனை பிரச்சாரங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இருக்கின்றார்கள். நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும். அதனால தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் 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 ஒரு 2 பேர் வேலை இல்லாதவங்க பிரஸ் மீட் நடத்தி அது ஏதோ பூதம், அது ஏதோ. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள்,
மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.